வணக்கம் சகோதர சகோதரிகளே, சாணக்கிய தந்திரம் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறோம். பெண்களே, ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி யோசித்து பாருங்கள். வெளியுலக போட்டிகளை சமாளித்து ஊர் சொல்லும் விமர்சனங்களை தாண்டி களைத்து போய் நீங்கள் வந்து சேரும் இடம் உங்கள் வீடு. அந்த வீட்டிற்குள் நுழைந்ததும் உங்களுக்கு கிடைப்பது நிம்மதியா, அல்லது அங்கேயும் ஒரு கண்ணுக்கு தெரியாத போர் உங்களை வரவேற்கிறதா? யாரோ ஒரு அந்நியன் உங்களை சீண்டினால் கோபம் வரும். ஆனால் நீங்கள் எவருக்காக உங்கள் கனவுகளை தியாகம் செய்தீர்களோ, எவரை உங்கள் உலகம் என்று நம்பினீர்களோ, அதே மனிதர்கள் உங்கள் தன்னம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து கொண்டிருந்தால், உனக்கு இது வராது என்று அன்பாக சொல்லப்படும் கிண்டல்கள், உனக்கு இது எதற்கு படித்து என்ன செய்யப் போகிறாய் என்று அதிகாரத்தோடு கேட்கப்படும் கேள்விகள், மற்றவர்களுக்கு முன்னால் உங்களை சிறுமைப்படுத்திவிட்டு நான் விளையாட்டிற்குத்தான் சொன்னேன் என்று சொல்லப்படும் அந்த நச்சு புன்னகைகள், இவை வெறும் வார்த்தைகள் அல்ல. ஆச்சாரியா சாணக்கியர் சொல்கிறார், இவை உங்கள் உடலை மெல்ல மெல்ல அழிக்கும் நோய் போன்றது. வெளியிலிருந்து வரும் எதிரியை நீங்கள் அடையாளம் கண்டுவிடலாம். ஆனால் பாசமெனும் முகமுடி அணிந்து உங்கள் வேர்களை சத்தமில்லாமல் அறுக்கும் வீட்டு எதிரியை நீங்கள் கவனித்ததுண்டா? அவர் உங்கள் இரத்த உறவாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், ஏன் சில நேரங்களில் உங்களை பெற்றவர்களாக கூட இருக்கலாம். உங்கள் அன்பையே உங்களின் பலவீனமாக மாற்றி உங்களை மனரீதியாக உடைப்பதே அவர்களின் இலக்கு. இன்று நீங்கள் எங்கே உடைந்து போயிருக்கிறீர்களோ அதே இடத்தில் உங்களை ஒரு வைரமாக மாற்ற ஆச்சாரியா சாணக்கியர் சில ரகசிய ராஜதந்திரங்களை சொல்லியிருக்கிறார். இது சண்டையிடுவதற்கான வழிமுறை அல்ல, சண்டையிடாமலேயே ஜெயிக்கப் போகும் ஒரு பேரமைதி யுத்தம். இந்த வீடியோவின் இறுதி வரை நீங்கள் என்னோடு பயணித்தால் உங்களை சுற்றியிருக்கும் அந்த நச்சு முகமூடிகளை கிழிப்பது எப்படி, உங்கள் உணர்வுகளுக்கு நீங்களே ஒரு கோட்டையை எழுப்புவது எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இன்று முதல் நீங்கள் ஒரு பலவீனமான பெண்ணாக அழப்போவதில்லை, ஒரு சாணக்கிய பெண்ணாக நிமிர்ந்து நிற்கப் போகிறீர்கள். உங்களுக்கான போர் இதோ இங்கிருந்து தொடங்குகிறது. சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிட்டால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முகமூடி அணிந்த எதிரிகள். வெளியார் எதிரியின் நோக்கம் ஒரு திறந்த புத்தகம் போல தெளிவாக இருக்கும். ஆனால் வீட்டு எதிரி ஒரு அப்பாவி முகமூடியை அணிந்து கொண்டு பாசத்தை பொழிந்து உங்கள் வேர்களை சத்தமில்லாமல் அறுப்பான். அவன் உங்களோடு அமர்ந்து உணவருந்துவான், சிரித்துப் பேசுவான். ஆனால் அவன் மனதில் விஷப்பாம்பு வளர்ந்து கொண்டிருக்கும். வரலாற்றை பாருங்கள். ஜூலியஸ் சீசரை வீழ்த்தியது எதிரி நாட்டுப் படைகள் அல்ல, நீயுமா புரூட்டஸ் என்று அவர் கேட்கும் அளவிற்கு மிக நெருக்கமான துரோகம்தான். சொந்த வீட்டிலேயே எதிரி இருக்கும்போது அதை வாள்களால் அல்ல, புத்திசாலித்தனத்தாலும் தந்திரங்களாலும் தான் வெல்ல வேண்டும். பெண்களே, உங்களை சுற்றியிருப்பவர்கள் எல்லாரும் உங்கள் நலம் விரும்பிகள் அல்ல. ஆச்சாரியா சாணக்கியர் எச்சரிப்பது போல, வெளியார் எதிரியின் நோக்கம் ஒரு திறந்த புத்தகம் போல தெளிவாக இருக்கும். ஆனால் வீட்டின் உள்ளேயே இருக்கும் எதிரி பாசமெனும் போர்வையில் உங்கள் கனவுகளை சிதைப்பான். இன்றைய சூழ்நிலையில் சில உதாரணங்களை பார்ப்போம். புகழ்ந்து கொண்டே முடக்குதல். நீயெல்லாம் வேலைக்கு போய் கஷ்டப்படுற, வீட்ல ராணி மாதிரி இரு என்று அன்பாக சொல்லி உங்கள் பொருளாதார சுதந்திரத்தை பறிப்பது. இது பாசம் அல்ல, உங்கள் இறக்கைகளை தெரியாமல் கத்தரிக்கும் ஒரு ராஜதந்திரம். தன்னம்பிக்கையை சிதைக்கும் கிண்டல். சமையலில் ஒரு சிறு குறை இருந்தால் கூட உனக்கு இது கூட தெரியாதா என்று மற்றவர்களுக்கு முன்னால் சிறுமைப்படுத்துவது. மெல்ல மெல்ல நமக்கு எதுவுமே தெரியாது என்கிற தாழ்வு மனப்பான்மையை உங்களுக்குள் விதைப்பார்கள். ஒப்பீடு எனும் நச்சு. பக்கத்து வீட்டு பெண் எப்படி இருக்கிறாள் பார் என்று மற்ற பெண்களுடன் உங்களை ஒப்பிட்டு
உங்கள் தனித்துவத்தை அழிப்பது. இந்திய வரலாற்றில் ராணி மங்கம்மாள் போன்ற வீராங்கனைகள் கூட தங்களுக்கு மிக நெருக்கமானவர்களின் சூழ்ச்சிகளை எதிர்கொண்ட பின்னரே வலிமையான முடிவுகளை எடுத்தார்கள். துரோகம் என்பது கத்தியால் குத்துவது மட்டுமல்ல, உங்கள் லட்சியங்களை தடுத்து நிறுத்தும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு துரோகமே. சாணக்கியர் கூறுகிறார், நெருங்கிய உறவாக இருந்தாலும் அது உங்கள் முன்னேற்றத்தை தடுத்தால் அந்த உறவிடமிருந்து மனரீதியாக விலகி நிற்பதே புத்திசாலித்தனம். வீட்டின் எதிரி உங்கள் பலவீனங்களை, அதாவது உணர்ச்சிகளை ஆயுதமாக பயன்படுத்துவார். நீங்கள் அழும்போது அவர்கள் உள்ளுக்குள் சிரிப்பார்கள். உங்கள் உணர்ச்சிகளை அவர்களுக்கு காட்டாதீர்கள். உங்களை எள்ளி நகையாடும்போது ஒரு புன்னகையோடு கடந்து செல்லுங்கள். உங்கள் மௌனம் அவர்களை குழப்பமடையச் செய்யட்டும். உங்கள் வெற்றிதான் அவர்கள் முகமூடியை கிழிப்பதற்கான மிகச்சிறந்த வழி. தந்திரம் 1. உணர்வுகளின் கோட்டை. The Fortress of Emotions. வீட்டு எதிரி முதலில் தாக்குவது உங்கள் உணர்வு ரீதியான சுவரைத்தான். உங்களை மனரீதியாக உடைப்பதே அவன் இலக்கு. இதற்கு சாணக்கியரின் சூத்திரம் என்ன? உணர்வுகளின் கோட்டை. விஞ்ஞான ரீதியாக நம் மூளையின் அமிக்டலா பகுதி பயத்தை உணரும்போது நாம் தடுமாறுகிறோம். ஆனால் உங்கள் உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தினால் எந்த சக்தியும் உங்களை அசைக்க முடியாது. எதிரியின் கிண்டலை உங்கள் முன்னேற்றத்திற்கான எரிபொருளாக மாற்றுங்கள். உங்களால் முடியாது என்று அவன் சொல்லும்போது அதே நெருப்பில் வெந்து உங்களால் எதையும் செய்ய முடியும் என்று நிரூபியுங்கள். பெண்களே, நீங்கள் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். ஒரு அந்நியன் உங்களை வீதியில் வைத்து அவமானப்படுத்தினால் உங்களுக்கு கோபம் வரும். ஆனால் உங்கள் வீட்டிற்குள் இருக்கும் ஒரு நபர், நீங்கள் மதிக்கக்கூடிய ஒரு உறவு உங்களை உனக்கு என்ன தெரியும் என்றோ, நீ இதற்கு சரிபட மாட்டாய் என்றோ சொல்லும்போது உங்களுக்கு வருவது கோபம் அல்ல, அது ஒரு தீராத வலி. உங்கள் இதயத்தின் சுவர்களை அவர்கள்தான் முதலில் உடைக்கிறார்கள். இதற்கு ஆச்சாரியா சாணக்கியர் ஒரு தந்திரத்தை சொல்கிறார். அதுதான் உணர்வுகளின் கோட்டை. இன்று பல பெண்கள் அலுவலகத்தில் சாதித்தாலும் வீட்டிற்குள் ஒரு உணர்வு ரீதியான போரை தினசரி சந்திக்கிறார்கள். ஒரு தங்கை நன்றாக படிக்க விரும்பும்போது, நீ படித்து என்ன செய்ய போகிறாய் என்று ஏளனம் செய்யும் உடன் பிறந்தவர்கள். தன் கனவுகளை துரத்தும் ஒரு பெண்ணை குடும்பத்தை கவனிக்கத் தெரியாதவள் என்று முத்திரை குட்டும் உறவினர்கள். அறிவியல் ரீதியாக நம் மூளையில் உள்ள அமிக்டலா என்ற பகுதிதான் பயத்தையும் வலியையும் கையாள்கிறது. உங்கள் வீட்டு எதிரி உங்கள் பலவீனங்களை தொடுவதன் மூலம் அந்த பகுதியை தூண்டி உங்களை செயலிழக்க வைக்கிறான். நீங்கள் அழும்போது, உங்கள் தன்னம்பிக்கை கரையும் போதுதான் அவன் வெற்றி பெறுகிறான். சாணக்கியரின் சூத்திரம்: காயங்களை எரிபொருளாக்குங்கள். சாணக்கியர் கூறுகிறார், எதிரி எரியும் கற்களை வைத்து உனக்கான கோட்டையை கட்டிக்கொள். உங்களை நோக்கி வீசப்படும் ஒவ்வொரு கிண்டலும், ஒவ்வொரு அவமானமும் உங்களை வீழ்த்தும் அம்புகள் அல்ல, அவை உங்களை மேலே ஏற்றும் படிக்கட்டுகள். உதாரணத்திற்கு, நவீன இந்தியாவின் ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருக்கு திருமணம் முடிந்து குழந்தைகள் பிறந்த பிறகு, இனி உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது, நீ வெறும் சமையலறைக்குத்தான் லாயக்கு என்று வீட்டுக்குள்ளேயே பலர் சொன்னார்கள். ஆனால் அந்த பெண் தன் உணர்வுகளுக்கு ஒரு கோட்டை கட்டினார். இன்று அவர் ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவோராகவோ அல்லது ஒரு சிறந்த அதிகாரியாகவோ இருக்கும்போது, அன்று ஏளனம் செய்த அதே உறவுகள் இன்று அவர் முன்னால் தலைகுனிந்து நிற்கிறார்கள். இதுதான் உணர்வுகளின் வெற்றி. பெண்களே, நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் பலவீனமானவர்கள் என்று அவர்கள் நினைப்பது உங்கள் நடத்தையினால் அல்ல, அவர்களின் குறுகிய புத்தியினால். உங்களை மனரீதியாக உடைக்க அவர்கள் முயற்சிக்கும்போது ஒரு புன்னகையோடு விலகிச் செல்லுங்கள். உங்கள் கனவுகளுக்கு நீங்கள் கொடுக்கும் வெற்றிதான் அவர்களை சிதைக்கும் மிகப்பெரிய ஆயுதம். அழுகையை நிறுத்துங்கள், கோட்டையை எழுப்புங்கள். உங்கள் உணர்வுகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் இந்த உலகமே உங்கள் காலடியில். இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஒருவர் உன்னால் முடியாது என்று சொன்னபோது அதை சாதித்து காட்டி அவர்களுக்கு பதில் கொடுத்த தருணம் ஏதேனும் உண்டா? உங்கள் அந்த சக்தி வாய்ந்த கதையை கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். உங்கள் ஒரு கமெண்ட் உடைந்து போயிருக்கும் இன்னொரு பெண்ணுக்கு பெரும் நம்பிக்கையை தரலாம். தந்திரம் 2.
அமைதியாக மனதை வெல்வது. Quietly winning the mind. ஒரு வீட்டின் நிம்மதி என்பது அங்குள்ள பெண்களின் கையில் இருக்கிறது என்பார்கள். ஆனால் அந்த பெண்ணின் நிம்மதியையே ஒரு நபர் சீண்டிக் கொண்டிருக்கும் போது அந்த பெண் என்ன செய்ய வேண்டும்? கத்த வேண்டுமா? சண்டையிட வேண்டுமா? இல்லை. சாணக்கியர் ஒரு வியூகம் சொல்கிறார். அமைதியாக மனதை வெல்வது. பல குடும்பங்களில் நீங்கள் கவனித்திருக்கலாம். ஒருவர் உங்களை பற்றி தவறான பிம்பத்தை கட்டமைக்க முயல்வார். இவள் சரியான ஆளில்லை, இவளுக்கு பொறுப்பு கிடையாது என்று மற்ற உறவினர்களிடம் உங்களை பற்றி புறம் பேசுவார். அங்கே உங்களைச் சுற்றி 3 வகை மனிதர்கள் இருப்பார்கள். உங்கள் எதிரி, உங்கள் ஆதரவாளர், எதை பற்றியும் கவலைப்படாமல் நடுநிலையாக இருக்கும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள். நீங்கள் உங்கள் எதிரியோடு மல்லுக்கட்டத் தொடங்கினால் அந்த நடுநிலையாளர்கள் உங்களையும் ஒரு சண்டைக்காரியாகவே பார்ப்பார்கள். அங்கேதான் நீங்கள் தோற்கிறீர்கள். சாணக்கியரின் சூத்திரம். உங்கள் நடத்தையே உங்கள் வழக்கறிஞர். சாணக்கியர் கூறுகிறார், நீதிக்காக நீ கத்தாதே, உன் நீதியான நடத்தை மக்களிடம் பேசட்டும். இதை ஒரு எளிய உதாரணத்துடன் பார்ப்போம். அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வரும் ஒரு பெண்ணை பற்றி வீட்டிலிருக்கும் ஒரு நபர் மற்றவர்களிடம் குறை சொல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த பெண் கோபப்பட்டு கத்தினால் சுற்றியிருப்பவர்கள், அவன் சொல்வது சரிதான் போல, இவளுக்கு கோபம் மூக்கின் மேலிருக்கிறது என்பார்கள். ஆனால் அதே பெண் அந்த நச்சு வார்த்தைகளை புறக்கணித்துவிட்டு தன் கடமைகளை செவ்வனே செய்து பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து தன் நடத்தையில் கண்ணியம் தவறாமல் இருந்தால் காலப்போக்கில் அந்த நடுநிலையாளர்கள் சிந்திப்பார்கள், இவ்வளவு நல்ல பெண்ணை பற்றி அவன் ஏன் இவ்வளவு மோசமாக பேசுகிறான்? மகாத்மா காந்தியின் அகிம்சை போராட்டம் போல நீங்கள் சரியாக இருக்கும்போது உலகம் உங்கள் பக்கம் நிற்கும். நீதிக்காக நீங்கள் கத்த வேண்டியதில்லை. உங்கள் நடத்தை நீதியானதாக இருந்தால் மக்கள் தானாகவே உங்கள் பின்னால் அணிவகுப்பார்கள். இது ஒரு அமைதியான வெற்றி. அங்கேதான் உண்மை வெல்லும். மகாத்மா காந்தி சொன்னது போல உங்கள் அமைதியும் உண்மையும் ஒரு ஆயுதமாக மாறும். எந்த போராட்டமுமின்றி உங்கள் எதிரி தனிமைப்படுத்தப்படுவார். முழு வீடும் உங்கள் பக்கம் நிற்கும். இது இரத்தம் சிந்தாத, சத்தமில்லாத ஒரு பேரமைதி வெற்றி. பெண்களே, உங்களை பற்றி தவறாக பேசுபவர்களுக்கு பதில் சொல்ல உங்கள் வார்த்தைகளை செலவு செய்யாதீர்கள். உங்கள் வளர்ச்சிக்கும் உங்கள் பண்பிற்கும் அந்த வார்த்தைகளை செலவிடுங்கள். நீங்கள் உயர்ந்து நிற்கும்போது உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் உங்கள் காலடியில் நிழலாக கிடப்பார்கள். அமைதி என்பது பலவீனமல்ல, அது ஒரு பேராயுதம். இன்று உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மீது வீசப்பட்ட அவதூறுகளை உங்களின் அமைதியான நடத்தையால் முறியடித்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? ஆம், என் அமைதியே என் வெற்றி என்று நினைப்பவர்கள் உங்கள் கமெண்டை இங்கே ஒரு சக்தியாக பதிவு செய்யுங்கள். உங்கள் மௌனம் இன்று யாரோ ஒரு பெண்ணுக்கு போர்வாளாக மாறட்டும். தந்திரம் 3. சரியான நேரத்திற்காக காத்திருத்தல். தி பவர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸ். ஒவ்வொரு எதிரியும் ஒரு நாள் நிச்சயம் தவறு செய்வான். அந்த தவறுக்காக பொறுமையாக காத்திருங்கள். அவனது தந்திரங்கள் வேலை செய்கின்றன என்று அவன் நினைக்கட்டும். அது அவனை மேலும் அகங்காரமாக்கும். அகங்காரம் என்பது மனிதனை தற்கொலைக்கு தூண்டும் ஒரு போதை. அவன் தனது பொய் முகத்துடன் வெளிப்படும் போது ஒரே அடியில் அவனது சூழ்ச்சிகளை அம்பலப்படுத்துங்கள். சதுரங்க ஆட்டத்தில் ஒரு வீரர் எப்படி தனது ராணியை நகர்த்த சரியான தருணம் வரை காத்திருப்பாரோ அப்படி விழிப்புடன் இருங்கள். பெண்களே, உங்களைச் சுற்றி வலை பின்னிக் கொண்டிருக்கும் ஒரு நபர் நான் செய்வது உனக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். உங்களை ஏமாற்றிவிட்டதாக எண்ணி அவர் உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டிருக்கலாம். அவர் சிரிக்கட்டும். அவர் உங்களை வீழ்த்திவிட்டதாக கொண்டாடட்டும். ஏனென்றால் சாணக்கியர் ஒரு ரகசியத்தை சொல்கிறார். எதிரியின் அகங்காரமே உனக்கான முதல் வெற்றி. பொறுமை என்பது கோழைத்தனம் அல்ல.
இன்றைய சமூகத்தில் ஒரு பெண் தன் கணவன் வீட்டிலோ அல்லது வேலை செய்யும் இடத்திலோ ஒரு சூழ்ச்சியை எதிர்கொள்ளும் போது உடனடியாக பொங்கி எழுந்து சண்டையிட வேண்டும் என்று நினைக்கிறாள். ஆனால் அவசரப்பட்டு எடுக்கப்படும் முடிவுகள் பெரும்பாலும் நமக்கே எதிராக திரும்புகின்றன. உதாரணத்திற்கு, உங்களை பற்றி ஒரு தவறான வதந்தியை உங்கள் நெருங்கிய உறவினரோ அல்லது சக ஊழியரோ பரப்புகிறார் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் உடனே போய் அவரிடம் சண்டையிட்டால், பார்த்தீர்களா, இவள் எவ்வளவு திமிரு பிடித்தவள் என்று மீண்டும் உங்களையே குற்றம் சொல்வார்கள். இங்கேதான் நீங்கள் ஒரு சதுரங்க ராணியாக மாற வேண்டும். ராணிக்கு தெரியும் எப்போது நகர வேண்டும் என்று. அதுவரை அவள் அமைதியாக காத்திருப்பாள். சாணக்கியரின் சூத்திரம், அகங்காரம் எனும் தற்கொலை ஆயுதம். சாணக்கியர் கூறுகிறார், தவறு செய்யும் ஒருவன் அது தண்டிக்கப்படாதபோது இன்னும் பெரிய தவறை செய்வான். உங்கள் எதிரியின் தந்திரங்கள் பலிக்கின்றன என்று அவர் நினைக்கட்டும். அந்த நினைப்பு அவருக்கு ஒரு போதையை தரும். அந்த போதையில் அவர் இன்னும் அதிக தவறுகளை செய்வார், இன்னும் அதிக தடயங்களை விட்டுச் செல்வார். அவரது பொய் முகமூடி மெல்ல மெல்ல நழுவும். ஒரு கட்டத்தில் அந்த பொய் முகம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் அல்லது சமூகத்திற்கும் முன்னால் தானாகவே வெளிப்படும். அந்த தருணம் வரும் வரை நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். கோபத்தை உள்ளுக்குள் பூட்டி வைத்து புன்னகையை ஆயுதமாக்குங்கள். காலம் கனிந்து வரும்போது நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இருக்காது. உண்மைகள் பேசும். அந்த ஒரே அடியில் அவரது அனைத்து சூழ்ச்சிகளும் தரைமட்டமாகும். பெண்களே, பொறுமையாக இருப்பது என்பது பயம் அல்ல, அது உங்கள் பலத்தின் அடையாளம். வேட்டைக்காரன் இரைக்காக காத்திருப்பதைப் போல உங்கள் நீதிக்கான சரியான தருணத்திற்காக காத்திருங்கள். அவசரம் உங்களை வீழ்த்தும், நிதானம் உங்களை உயர்த்தும். இன்று உங்களைச் சுற்றி நடக்கும் சூழ்ச்சிகளை பார்த்து நீங்கள் அமைதியாக காத்திருக்கிறீர்களா? என் நேரம் வரும் வரை நான் அமைதியாக இருப்பேன் என்று உறுதி எடுப்பவர்கள் கமெண்டில் ஒரு ஃபயர் குறியீட்டை பதிவிடுங்கள். உங்கள் அந்த ஒரு நெருப்பு ஆயிரக்கணக்கான பெண்களின் மனதில் போராட்ட குணத்தை தூண்டட்டும். தந்திரம் 4. விலகலும் எதிரொலிக்கும் பொறியும். தி ஆர்ட் ஆஃப் டிட்டாச்மெண்ட் அண்ட் த மிரர் ட்ராப். எதிரிக்கு எப்போது அதிக வலி ஏற்படும் தெரியுமா? நீங்கள் அவனை புறக்கணிக்கும் போதுதான். விவாதம் வேண்டாம், விளக்கம் வேண்டாம். மெல்ல மெல்ல அவரிடமிருந்து தூரத்தை ஏற்படுத்துங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக முன்னேறுவதை பார்ப்பதுதான் அவனுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. அடுத்தது எதிரொலிக்கும் பொறி, த மிரர் ட்ராப். யாராவது உங்களை பற்றி அவதூறு பரப்பினால் அதற்கு பதில் பேசாதீர்கள். அவர்கள் உங்களை அகங்காரி என்றால் மற்றவர்களுக்கு முன்னால் மிகுந்த பணிவை காட்டுங்கள். உங்கள் செயல்களே அந்த மனிதனை பொய்யனாக காட்டிவிடும். பெண்களே, உங்களை ஒருவன் காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் என்றால் அவனிடம் போய் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்பது அவனுக்கு நீங்கள் தரும் மரியாதை. ஆனால் அவன் இருப்பையே அங்கீகரிக்காமல் கடந்து போவதுதான் அவனுக்கு நீங்கள் தரும் மிகப்பெரிய தண்டனை. சாணக்கியர் சொல்கிறார், வாழ் வீசாமல் ஒருவனை வீழ்த்த வேண்டுமா? அவனை புறக்கணி. சமூக யதார்த்தம், நச்சு உறவுகளின் பிடி. நமது குடும்பங்களிலோ அல்லது நட்பு வட்டத்திலோ சிலர் இருப்பார்கள். அவர்கள் உங்கள் ஒவ்வொரு அசைவையும் விமர்சிப்பார்கள். உன் சமையல் சரியில்லை, உன் வளர்ப்பு சரியில்லை, உனக்கு அறிவு போதாது என்று உங்கள் காதுபடவே பேசுவார்கள். நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்ல சொல்ல அவர்களுக்கு உற்சாகம் கூடும். ஏனென்றால் உங்களை சங்கடப்படுத்துவதுதான் அவர்களின் நோக்கம். அங்கேதான் நீங்கள் அமைதியான விலகல் என்ற தந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். விவாதிக்காதீர்கள், விளக்கமளிக்காதீர்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து மெல்ல மெல்ல மறைந்து போகட்டும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதும் உங்கள் பாதையில் முன்னேறுவதும் அவர்களை உள்ளுக்குள் எரிய செய்யும். சாணக்கியரின் சூத்திரம், எதிரொலிக்கும் பொறி, த மிரர் ட்ராப். சாணக்கியரின் அடுத்த தந்திரம் மிகவும் நுட்பமானது. யாராவது உங்களை பற்றி ஒரு தவறான பிம்பத்தை மற்றவர்களிடம் உருவாக்குகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். உதாரணத்திற்கு, அவள் ஒரு திமிர் பிடித்தவள், யாரிடமும் பேச மாட்டாள் என்று ஒரு நச்சு மனிதர் உங்களை பற்றி பரப்புகிறார். இப்போது நீங்கள் அவரிடம் போய் சண்டையிட்டால் அவர் சொன்னது உண்மையாகிவிடும்.
அதற்கு பதிலாக மற்றவர்களுக்கு முன்னால் மிகுந்த பணிவோடும் கனிவோடும் நடந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை அகங்காரி என்று சொன்ன அதே மனிதர்களுக்கு முன்னால் உங்கள் செயல்கள் உங்களை ஒரு அன்பானவள் என்று காட்டும். இப்போது யார் பொய்யர்? உங்களை பற்றி தவறாக பேசியவரே ஒரு கோமாளியாக மற்றவர்கள் முன் நிற்பார். இதுதான் எதிரொலிக்கும் பொறி. நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவரது தந்திரத்தையே அவருக்கு எதிரான கண்ணாடியாக மாற்றிவிட்டீர்கள். பெண்களே, உங்களை ஒரு இருண்ட அறைக்குள் அடைக்க நினைப்பவர்களுக்கு முன்னால் ஒரு சுடராக மின்னுங்கள். உங்களை பற்றி பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். உங்கள் வெற்றிகளும் உங்கள் நற்பண்புகளும் அவர்களை பொய்யாக்கட்டும். தூர விலகிச் செல்லுங்கள். உங்கள் உயரத்தைக் கண்டு அவர்கள் மிரளட்டும். இன்று உங்கள் வாழ்க்கையில் உங்களை சிறுமைப்படுத்த நினைத்தவர்களுக்கு முன்னால் உங்கள் செயலால் அவர்களை தலைகுனிய வைத்த தருணம் உண்டா? என் செயலே என் பதில் என்று நினைப்பவர்கள் கீழே கமெண்டில் ஒரு STARKLE ஸ்பார்க்கிள் குறியீட்டை பதிவிடுங்கள். உங்கள் அந்த ஒரு மின்னல் இருளில் தவிக்கும் இன்னொரு பெண்ணுக்கு பாதையை காட்டட்டும். தந்திரம் 5. இடைவிடாத வளர்ச்சி. அன்ஸ்டாப்பபிள் growth. உங்கள் வெற்றிதான் எதிரிக்கு நீங்கள் கொடுக்கும் மரண அடி. நீங்கள் வீழ்ந்து விட வேண்டும் என்பதுதான் அவனது ஆசை. ஆனால் நீங்கள் நிற்காமல் உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புங்கள். அமைதியாக கட்டப்பட்ட சாம்ராஜ்யம் மிகவும் வலிமையானது. நீங்கள் வெற்றியின் ஏணியில் ஏறும்போது பொறாமைப்படும் குரல்கள் தானாகவே அடங்கிவிடும். இதை புரிந்து கொள்ளுங்கள். மன்னித்தல் என்பது தவறை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே, மீண்டும் மீண்டும் இழிவுபடுத்துபவர்களுக்கு அல்ல. அவர்களை உங்கள் நினைவிலிருந்தே துடைத்து எறியுங்கள். பெண்களே, உங்களைச் சுற்றி இருப்பவர்கள் உங்களை எப்போது அதிகமாக கேலி செய்கிறார்கள் என்று கவனித்ததுண்டா? நீங்கள் ஏதாவது புதிதாக முயற்சி செய்யும் போதும் உங்கள் கனவுகளை பற்றி பேசும்போதும் தான். ஏனென்றால் நீங்கள் உயர்ந்துவிட்டால் அவர்களால் உங்களை எட்டி பிடிக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். உங்களை அங்கேயே முடக்கி வைக்க அவர்கள் எரியும் கற்களை கொண்டே உங்களுக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புங்கள். இன்றைய சமூகத்தில் ஒரு பெண் தொழில் தொடங்கினாலோ, வேலையில் பதவி உயர்வு பெற்றாலோ அல்லது தன் தனித்திறமையை வளர்த்து கொண்டாலோ வீட்டிற்குள்ளேயே சில எதிர்ப்பு குரல்கள் எழும். இதெல்லாம் உனக்கு தேவையா? இவ்வளவு படிச்சு என்ன சாதிக்க போற? வீட்டை பாரு, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த வார்த்தைகள் உங்கள் மீதுள்ள அக்கறையினால் வருவதல்ல. உங்கள் வளர்ச்சி அவர்களை அச்சுறுத்துகிறது. நீங்கள் நின்றுவிட வேண்டும், பயந்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களின் மிகப்பெரிய ஆசை. ஆனால் சாணக்கியரின் கட்டளை என்ன தெரியுமா? நிற்காதே. சாணக்கியர் கூறுகிறார், உன் வெற்றியை அறிவிக்காதே, உன் வளர்ச்சி தானாகவே பேசட்டும். ஒரு ஆலமரம் வளர்வது சத்தம் போடாமல் நடக்கும் விஷயம். ஆனால் அது வளர்ந்து நின்ற பிறகு அதன் நிழலில்தான் அனைவரும் ஒதுங்க வேண்டும். அதுபோல உங்கள் உழைப்பை அமைதியாக கொடுங்கள். அதிகாலையில் எழுந்து நீங்கள் செய்யும் பயிற்சியாகட்டும், நள்ளிரவில் நீங்கள் பார்க்கும் வேலையாகட்டும், எதுவும் வீண் போகாது. நீங்கள் வெற்றியின் ஏணியில் ஒரு படியாக ஏறும்போது உங்களை நோக்கி தரைமட்டத்திலிருந்து கத்திய அந்த பொறாமை குரல்கள் மெல்ல மெல்ல தேயும். நீங்கள் சிகரத்தை தொடும்போது அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கவே கேட்காது. இங்கே இன்னொன்றையும் நினைவில் கொள்ளுங்கள். மன்னிப்பு என்பது தவறை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே. உங்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்துபவர்களை மன்னிப்பது என்பது உங்கள் கையில் நீங்களே விஷம் தடவிக்கொள்வது போன்றது. அவர்களை மன்னிப்பதைக் காட்டிலும் அவர்களை உங்கள் நினைவிலிருந்தே துடைத்து எறிந்துவிட்டு முன்னேறுவதே சிறந்த நீதி. பெண்களே, உங்கள் அடையாளம் என்பது ஒருவரின் மனைவியாகவோ மகளாகவோ மட்டும் சுருங்கிவிடக்கூடாது. உங்களுக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்கள். அந்த சாம்ராஜ்யம் உங்கள் அறிவால், உழைப்பால், இடைவிடாத வளர்ச்சியால் கட்டப்பட்டதாக இருக்கட்டும். தடைகளை தகர்த்தெறியுங்கள். சிகரத்தை நோக்கி நடை போடுங்கள். இன்று இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களில் தங்களின் கனவுகளுக்காக தடைகளை தாண்டி போராடி கொண்டிருக்கும் ஒரு சாம்ராஜ்ய ராணி, an empire builder நீங்களாக இருந்தால் கமெண்டில் நான் ஒரு வெற்றியாளர் என்று உரக்க பதிவு செய்யுங்கள். உங்கள் வளர்ச்சி மற்ற பெண்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக அமையட்டும். நண்பர்களே, மௌனம் என்பது பயமல்ல, அது புயலுக்கு முன்னால் இருக்கும் அமைதி. சாணக்கியராக மாறுவது என்பது உங்கள் உணர்வுகளுக்கு நீங்களே ராஜாவாக மாறுவது.
உங்கள் துக்கத்தில் உங்களை குற்றம் சொல்பவர், உங்கள் வெற்றியில் பொறாமைப்படுபவர் உங்கள் சொந்தமாக இருக்க முடியாது. சண்டையிடாமல் போரை வெல்லுங்கள். பேசாமல் உண்மையை நிரூபியுங்கள். உறவுகளின் பெயரால் விஷம் குடிக்கப் போகிறீர்களா? அல்லது அந்த துரோகத்தையே ஒரு ஏணியாக மாற்றி உங்கள் இலக்கை அடையப் போகிறீர்களா? ஒரு பெண்ணாக உங்கள் உணர்வுகளுக்கு நீங்களே ராஜாவாக மாறுங்கள். உங்களால் யாராலும் உடைக்க முடியாது என்பதை உலகுக்கு காட்டுங்கள். சண்டையிடாமல் போரை வெல்லுங்கள். பேசாமல் உண்மையை நிரூபியுங்கள். உங்கள் அமைதியே உங்கள் எதிரிக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தோல்வியாக இருக்கட்டும். பெண்களே, உடைந்து போன பிறகும் புன்னகைக்கும் ஒரு பெண்ணைக் கண்டால் இந்த உலகமே அவளை பார்த்து பயப்படும். அந்த பெண்ணாக நீங்கள் மாறுங்கள். உங்கள் மௌனம் ஒரு பேராயுதமாக மாறட்டும். உங்கள் வெற்றி ஒரு சரித்திரமாக மாறட்டும். இனி நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல, நீங்கள் சாணக்கியரின் சீடர்கள். இந்த வீடியோ உங்கள் மனதிற்கு ஒரு சிறு மாற்றத்தை தந்திருந்தால் இதை ஒரு லைக் செய்து உங்கள் தோழிகளுக்கும் பகிருங்கள். இப்போது உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி. இன்று முதல் உங்கள் மௌனத்தை ஆயுதமாக பயன்படுத்த நீங்கள் தயாரா? தயாரென்றால் கமெண்டில் நான் ஒரு சாணக்கிய பெண் என்று பதிவிடுங்கள். உங்கள் இந்த ஒரு உறுதிமொழி ஒரு புதிய சரித்திரத்தின் தொடக்கமாக அமையட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிட்டால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு பவர்ஃபுல்லான தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.